ஹாய் நண்பா. எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு வந்திருக்கோம். இங்கே ஒரு லீக் மேட்சஸ் நடக்குது, பெரிய லீக் மேட்சஸ். எஸ்கேபிடிஎஸ் அவங்க வந்து ஒரு ஐடி கம்பெனி, பெரிய ஐடி கம்பெனி. அவங்க நடத்துகிற ஒரு டோர்னமெண்ட் இது. ஃபஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,10,000 செகண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 55,000. இந்த மாதிரி 4 ப்ரைஸ் இருக்குது. ஸோ 32 டீம் கலந்துக்கிறாங்க. இதை வந்து 8 போலாக பிரிச்சுருக்காங்க. ஒரு போலுக்கு 4 டீம் நினைக்கிறேன். ஸோ 4th 5th இந்த மாதத்தோட 4ஆம் தேதி 5ஆம் தேதி இந்த 2 நாளில் மொதல் 4 போல் லீக் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி 7ஆம் தேதி, நாளைக்கு 8ஆம் தேதி. ஸோ இந்த 2 நாளில் பேலன்ஸ் உள்ள 4 டீமுக்கு வந்து போல் நடத்த இருக்காங்க. ஸோ லாஸ்ட் 2 நாள் போல் எடுக்க வந்திருக்கோம். காலைல 4 மணிக்கு வந்தோம். இங்கே நைட்டு ஒரு 9:30 மணிக்கு கிளம்பணும் ஊர்லேருந்து. ஸோ ஊர்லேருந்து பரமக்குடி டு மதுரை டு ஈரோடு. காலைல 4 மணிக்கெலாம் வந்துட்டோம். சரியான பனி இங்கே. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, மணி இப்போ 7 ஷார்ப்பாக. 7 மணிக்கே இந்த அளவுக்கு பனி இருக்குது. அப்போ நாங்கள் 4 மணிக்கு வந்தப்போ எவ்வளோ பனி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. செம்மையாக குளிருது இங்கே. இது பிச்சு தரமாக இருக்குது. மேட் எடுத்து வந்து அடிக்க போகிறாங்க இனிமேல். ஸோ அடுத்த 2 நாளைக்கு இங்கே தான். ஸ்டே டியூன். உள்ளூர் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஹாய் நண்பா. இன்றைக்கி டேயில் தேர்ட் லீகு ட்ரீம் க்ரஷர்ஸ் அவங்களுக்கும் எஸ்கேபிடி அவங்களுக்கும். ஸோ இன்றைக்கி டேயில் 2 டீமுமே ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே அது கணக்கு இல்லை, லீக் மேட்சஸ் தான். ஸோ 2 டீமுக்கும் இது வந்து 2வது மேட்ச்சு. ஸோ ஜென்ரல் இன்ஃபர்மேஷனுக்காக 2 டீமும் ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மேட்ச் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேபி ஒன் சைடாக போக சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ராம், ஓப்பனிங் பவுலர் சதீஷ். ஸோ சதீஷ் போன மேட்ச் 4 விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ இந்த மேட்ச் பார்க்கலாம். ஃபஸ்ட் பாலிங்க. ஸோ ஃபுல் ஷாட்டுக்கு போயிருக்காரு, கேப்பில் விழுந்திருக்கு பாலு. சிங்கிள். ஸோ ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நிரஞ்சன் போன மேட்ச் ஹாஃப் செஞ்சுரி அடித்த பேட்ஸ்மேன். ஸோ இந்த மேட்ச்சில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த லெவலில் இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். சதீஷ் டு நிரஞ்சன், செகண்ட் பால். ஃபஸ்ட்டு 5 ஓவர் பவர் பிளே. ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு புல் ஷாட்டுக்கு போயிருக்காரு, அங்கே ஆளே இல்லை. நல்ல ஃபீல்டிங் அங்கே. ஒரு லேட் கட் அங்கே கையிலே போயிருக்கு, டாட் பால். ஸோ ஒரு ஓவர் முடிஞ்சு ட்ரீம் க்ரஷர்ஸ் 4 ரன் ஆடிருக்காங்க, விக்கெட் எதுவும் லூஸ் பண்ணல. ஸோ செகண்ட் ஓவர் போடுறதுக்கு பிரகாஷ் வந்திருக்காரு. ஸ்ட்ரோக். பிரகாஷ் டு நிரஞ்சன், ஃபர்ஸ்ட் பால். ஐயோ, பிடிச்சிருந்தாருன்னா ஒரு வேல்யூபிள் விக்கெட் எடுத்திருப்பாங்க அவங்க. ஸோ இங்கே செகண்ட் ரன் போகிறாங்க. 2. கரெக்டாக ஒரு க்ளவுலே பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். நல்ல எஃபர்ட் ஃப்ரம் கீப்பர். பிடிச்சிருந்தாருன்னா ஃபுல் கிரெடிட்ஸ் போயிருக்கும், நல்லா இருந்திருக்கும் பார்க்கவே. 4th பால். ஒரு வெல் லெஃப்டிங்க, டாட் பால். ஸோ போன பால் நிரஞ்சன் ஒரு புல் ஷாட்டில் ஒரு 6 அடிச்சிருந்தார் லெக் சைடில். கரெக்டாக ஃபைன் லெக்கில் அடிச்சிருந்தார். என்ன சொல்கிறது, அன்ஃபார்ச்சுனேட்லி அதை எடுக்கலை. சாரி நிரஞ்சன். ஸோ ட்ரீம் க்ரஷர்ஸ் 2 ஓவர் முடிஞ்சிருக்கு, 15 ரன் ஆகிருக்காங்க. இது வரைக்கும் விக்கெட்டில் எதுவும் லூஸ் பண்ணல. ஸோ ஒரு குட் ஸ்டார்டிங்க. போன மேட்ச் ஒரு ஸ்லோ ஸ்டார்ட், இந்த மேட்ச் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தேர்ட் ஓவர் போட நந்தா வந்திருக்காரு. ஸோ 3 பவுலருமே டிஃப்ரெண்ட் பவுலர்ஸ். ஸோ ஸ்ட்ரைக்கிங் இல்லை நிரஞ்சன், ஃபர்ஸ்ட் பால். நந்தா டு நிரஞ்சன், வெல் பிளேட். ஸோ டாட் பால்ஸ் விட்டே பார்க்கல, மேக்ஸிமம் நல்லா ஆடிட்டுருக்காரு. போன பால் ஒரு வைடு, தேர்ட் பால் ரீபாலிங்க. அகெயின் பாலை வச்சுருக்காரு, பேட்டை வச்சுருக்காரு கரெக்டாக. கேப்பில் போயிருக்கு. ரன்னிங் பிட்வீன் த விக்கெட், ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்க. 2. லாஸ்ட் 1 பால், டாட் பால். ஸோ 3 ஓவர் முடிஞ்சு ட்ரீம் க்ரஷர்ஸ் வந்து 20 ரன் ஆடிருக்காங்க. இது வரைக்கும் எந்த விக்கெட் லூஸ் பண்ணல. ஸ்லோ ஸ்டார்ட்டாக இருந்தாலும் விக்கெட் லூஸ் பண்ணாதான் அவங்களுக்கு நல்ல ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ அகெயின் ஃபஸ்ட் ஓவர் போட்ட சதீஷ் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கிங் எண்ணில் ராம். ஃபஸ்ட் பாலிங்க, லவ்லி பால். செகண்ட் பால்,
ஓ, லாஸ்ட் 2 பால்ஸ். ஒரு ஃபுல் டாஸ் கேப்பில் அடிச்சிருக்காரு, போயிருக்கு வேகமாக. ஸோ பவுண்ட்ரி, குட் ஷாட் ராம். ஸோ 5th ஓவர் போடுறதுக்கு பிரகாஷ் வந்திருக்காரு. ஸோ பிரகாஷ் டு நிரஞ்சன், ஃபர்ஸ்ட் பால். தேர்ட் பால், லாஸ்ட் 2 ஷாட். நல்ல ஷாட் அங்கே, பவுண்ட்ரி, குட் ஷாட் ராம். லாஸ்ட் ஒன், ஐயோ ஒரு இன்சைட் எட்ஜ் அங்கே. ஸோ இதோட இங்கே ஓவர் முடியுது. ஸோ 5 ஓவர் முடிஞ்சு 33 ரன் ஆடிருக்காங்க. இது வரைக்கும் எந்த விக்கெட் லூஸ் பண்ணல ட்ரீம் கிரஷர்ஸ். ஸோ அகைன் சதீஷ் வந்திருக்காரு. சதீஷ்க்கு இது 3வது ஓவர். செகண்ட் பால், ஐயோ கையிலே போயிருக்கு. நல்ல டேக்கனுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிரேக் த்ரூ போன மேட்ச் மாதிரி இந்த மேட்ச்லேயும் சதீஷ் தான் கொடுத்துருக்காரு. ஸோ ராம் இது வரைக்கும் நல்லா ஆடிட்டு இருந்தார், அவரோட விக்கெட் லூஸ் பண்ணி வெளியே போயிட்டுருக்காரு. ஸோ இது ஒரு கேம் சேஞ்சிங் மொமெண்ட்டாக இருக்குமான்னு பார்க்கலாம் 2 டீமுக்கும். ஸோ நியூ பேட்ஸ்மேன் சரத் வந்திருக்காரு கிரீஸ்க்கு. சதீஷ் டு சரத், தேர்ட் பாலிங்க. நல்ல ஒரு ஸ்கூப் ஷாட் அங்கே, ஆளே இல்லை. ஸோ சதீஷ் இந்த ஷாட்டை போன மேட்சுமே நல்லா ஆடினார் தெளிவாக. ஸோ 7th ஓவர் போகிற பார்த்திபன் வந்திருக்காரு. பார்த்திபன் டு நிரஞ்சன். ஸோ டாட் பால்ஸுங்கிறது இங்கே இல்லை. ஸோ ஸ்ட்ரோக் போட்டால் கூட ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ், வேகமாக ஓடிடுறாங்க அவங்க. தேர்ட் ஒன், ஓ டாட் பால். ஸோ அகெயின் சதீஷ் வந்திருக்காரு. சதீஷ்க்கு இந்த 4வது ஓவர். ஸோ இந்த மேட்சுக்கு அவருக்கு இது லாஸ்ட் ஓவர். ஃபர்ஸ்ட் பால், லவ்லி பால். ஸோ அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண இடத்துல பந்து போடல. ஸோ இங்கே ஒரு டாட் பால். தேர்ட் ஒன், அங்கே ஆளே இல்லை. ஸோ தெளிவாக தூக்கி விட்டுருக்காரு பாலை பின்னாடி, பவுண்ட்ரி. ஸோ இதை தான் ஃபஸ்ட் பால் அவர் எதிர்பார்த்தாரு. அந்த பால் அவர் போடல, இந்த பால் தெளிவாக போட்டிருக்காரு. ஸோ அதன் காரணமாக ஒரு 4 அங்கே. லாஸ்ட் 2, ஒரு லோ டாஸ், ஃபோர் போயிருக்கு. ஸோ பால் வந்து பாட்டமில் பட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்திருக்கு. ஸோ இந்த ஓவரில் செகண்ட் பவுண்ட்ரி வருது. 2 பவுண்ட்ரியுமே ஷரத் அவர் பேட்டில் இருந்து. ஸோ 8 ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 50 ட்ரீம் கிரஷர்ஸ். இது வரைக்கும் ஒரே ஒரு விக்கெட் மட்டும் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அகைன் ஸ்பெல் கண்டினியூ ஆகுது. பார்த்திபனுக்கு இது 2வது ஓவர். தேர்ட் பால், ஒரு ஸ்லோயர், அகெயின் டாட் பால். ஸோ 10வது ஓவர் போடுறதுக்கு நியூ பவுலர் மணி வந்திருக்கார் உள்ள. மணி டு ஷரத், ஒரு ஆர்ம் டெலிவரி, ஃபாஸ்ட்டாக போச்சு பால், டாட் பால் அகெயின், பேக் டு பேக் டாட் பால்ஸ். ஸோ 10 ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 56, ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க ட்ரீம் கிரஷர்ஸ். ஸோ போன மேட்ச் மாதிரி தான் இந்த மேட்ச் ஒரு டீசெண்டான ஸ்கோர் செட் பண்ணி அவங்களுடைய பவுலிங் அட்டாக்கை வச்சு பேட்ஸ்மேன்ஸை ரிஸ்ட்ரிக்ட் பண்ணலான்னு பார்ப்பாங்க நினைக்கிறேன். ஆனால் எஸ்கேபிடிஎஸ் அவங்க டீம்லேயுமே நல்ல பேட்டிங் லைனை பிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த மேட்ச் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நியூ பவுலர் நந்தா. போன பால் ஒரு வைடு. ஸோ செகண்ட் பால் ரீபாலிங்க. லெக் அம்பையர் விக்கெட் கொடுத்துருக்காரு. ஸோ க்ளவ்லேயோ பேட்லேயோ இதில் பட்டிருக்கு, நம்மளுக்கு இங்கேருந்து கிளியராக தெரில. ஸோ நல்ல விக்கெட்டை, ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாங்க. ஸோ இங்கே பார்ட்னர்ஷிப் பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸோ போன மேட்ச் மாதிரியே ஒரு எண்டில் நின்று நிரஞ்சன் ஸ்டாண்ட் பண்ணி ஆடிட்டு இருக்காரு, இன்னொரு எண்டில் விக்கெட் போயிட்டுருக்கு. ஸோ நியூ பேட்ஸ்மேன் மணிகண்டன் ஆன் த ஸ்ட்ரைக். லாஸ்ட் 3 balls more. தேர்ட் பால், எக்ஸலன்ட் பேஸ், நல்ல பேஸ் இருந்துச்சு இந்த பாலில், டாட் பால். ஃபோர்த் பால், ஓய்யோ பால் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருக்காரு பேட்டை, போயிட்டு கொட்ட ரிட்டன் கொண்டு வந்துட்டார், டாட் பால் அகெயின். ஓய்யோ. ஸோ 12th ஓவர் போகிறதுக்கு மணி வந்திருக்காரு. செகண்ட் பாலிங்க. ஓ. ஸோ 12 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 65 ரன்னு, 2 விக்கெட் இழந்திருக்காங்க. ஸோ இது ஒரு ஃப்ரீ ஹிட் பால், பார்க்கலாம். ஃபஸ்ட் பால் ரீ. ஸோ ஒரு டாப் ஏஜாக இருக்குது, கீப்பரை தாண்டி பின்னாடி ஒரு பவுண்ட்ரி போயிருக்கு, பவுண்ட்ரி. ஸோ செகண்ட் பால் இது, நல்ல ஷாட்,
ஸோ எக்ஸ்ட்ரா கவர் மேலே ஒரு நல்ல பவுண்ட்ரி இங்கே. குட் ஷாட். 4th பால் இது. நல்ல ஷாட், ஒரு புல் ஷாட் மாதிரி. அந்த இடத்துல ஒரு மிஸ்ஃபீல்டு. ஸோ பவுண்ட்ரி போயிருக்கு. இந்த ஓவருக்கான 3வது பவுண்ட்ரி இது. ஸோ நிரஞ்சன் 31 பாலுக்கு 33, மணிகண்டன் 10 பாலுக்கு 10, 2 பேர் ஸ்ட்ரைக்கில் இருக்காங்க. ஸோ மணிக்கு இது 3rd ஓவர். ஸோ பின்னாடி ஸ்கூப் ஷாட் மாதிரி போனார். ஸோ 14 ஓவர் கம்ப்ளீட் ஆகிருக்கு. 88, 2 விக்கெட் இழந்திருக்காங்க. ஸோ பவுலிங் எண்டுக்கு பார்த்திபன் வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி 2 ஓவர் போட்டு 7 ரன் மட்டும்தான் விட்டு கொடுத்துருக்காரு. இது அவருக்கான 3வது ஓவர். ஃபஸ்ட்டு பால். ஸோ டாப் ஏஜ் ஆகி திரும்பவும் கீப்பர் பின்னாடி போயிருக்கு. கண்டிப்பாக இது பவுண்ட்ரி தான். பவுண்ட்ரி. எக்ஸலன்ட் ஷாட். தட்டி விட்டுருக்காரு செல்லமாக அந்த பாலை. ஸோ செகண்ட் பால் இது. இது கண்டிப்பாக கேட்ச். ஸோ போன பாலே இது தான் நடந்திருக்கணும். டாப் ஏஜ் ஆகி கீப்பரை தாண்டி ஒரு பவுண்ட்ரி போச்சு. இந்த பால் விக்கெட்டை இழந்திருக்காரு நிரஞ்சன். ஸோ 35 பாலுக்கு 40 ரன் ஆடிருக்காரு. அதில் 2 4, 1 6. ஸோ ரெஸ்பான்சிபிளாக ஆடிருக்காரு. ஸோ நியூ பேட்ஸ்மேன் ஸ்ரீகாந்த் ஆட்டமிலுக்கு ஒரு ஃபஸ்ட்டு பாலே வாய்ப்பு கிடச்சிச்சு. அந்த கேட்சை மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 16வது ஓவர் போடுறதுக்கு மணி வந்திருக்காரு. ஃபஸ்ட் பாலிங்க ஒரு பாட்டமில் பட்டிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்துட்டார் பாலுக்கு. இங்கே 2 ரன் அலோவ் பண்ணிட்டாங்க. ஸோ 16 ஓவர் முடிஞ்சிச்சு. ஸ்கோர் 108, 3 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க ட்ரீம் கிரஷர்ஸ். ஸோ அவங்க வேலை அவங்க ரெகுலராக செஞ்சிட்ருக்காங்க. ஸோ 17வது ஓவர் போட பார்த்திபன் வந்திருக்காரு. பார்த்திபன் டு ஸ்ரீகாந்த். ஃபஸ்ட் பாலிங்க. ஐயோ, ஒரு தில் ஸ்கூப் மாதிரி ஆட ட்ரை பண்ணார். செகண்ட் பால். ஷாட் ஹைட்டாக போயிருக்கு. சான்ஸ் ஃபார் கேட்சிங்க. நல்லா டேக்கன். ஸோ இந்த பக்கம் சன்லைட் இருக்கனால கொஞ்சம் லைட் அடி வாங்குது. ஸோ நியூ பேட்ஸ்மேன் ஹரிஹரன் உள்ள. லாஸ்ட் 3 more. ஒரு ஸ்லோயர் டாட் பால். லாஸ்ட் 2. ஐயோ, பர்ஃபெக்ட் யாக்கர். எக்ஸலண்ட் யாக்கர். ஸோ கரெக்டான இடத்துல போட்டார். இது வரைக்கும் மொத்தம் 5 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 3 விக்கெட் எடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்த்திபன். ஸோ பார்த்திபனுக்கு இது லாஸ்ட் ஓவர் 3.5. லாஸ்ட் ஒரு பால் மட்டும் இருக்குது. இது வரைக்கும் 19 ரன் கொடுத்துருக்காரு. 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ எக்ஸலன்ட் ஸ்பெல்லிங்க அவருக்கு. ஸோ நியூ பேட்ஸ்மேன் மணி உள்ள. லாஸ்ட் 1 பால் ஆஃப் த 17th ஓவர். ஸோ பேட்டை உருவ பிடிச்சி சுற்றினார். பால் பின்னாடி போயிட்டுருக்கு பவுண்ட்ரிக்கு. ஸோ வந்த முதல் பந்திலேயே பவுண்ட்ரி. ஸோ லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கு மணிகண்டன் வந்திருக்காரு. ஃபஸ்ட் பாலிங்க. குட் ஷாட். அது வெளியே போயிருக்கு. ஸோ ரொம்ப நேரம் கழித்து அவங்க டீம்லேருந்து 6 அடிச்சிருக்காங்க. ஸோ 6 அடிச்சிருக்காரு மணிகண்டன். குட் ஸ்டார்ட் இந்த ஓவரில். கண்டிப்பாக 120 தாண்டி போகிறாங்க. ஸோ லாஸ்ட் ஓவரை பிரகாஷ் போட்டுட்ருக்காரு. பிரகாஷ் டு மணிகண்டன். டாட் பால். லாஸ்ட் 3 more. ஹைட்டாக போயிருக்கு. நல்ல டேக்கனுங்க. ஸோ லாஸ்ட் 1 பால் ஆஃப் த ஃபஸ்ட் இன்னிங்ஸ். நியூ பேட்ஸ்மேன் பிரசன்னா. ஒரு டாப் எட்ஜு. அந்த பேஸுக்கு கண்டிப்பாக அது பவுண்ட்ரி தான். ஸோ போன மேட்சும் வந்த முதல் பாலே 6 அடித்தார் பிரசன்னா. இந்த மேட்ச் வந்த முதல் பாலே 4 அடிச்சிருக்காரு. ஸோ 18 ஓவர் முடியுது இங்கே ஃபஸ்ட் இன்னிங்ஸ். 127 ரன் ஆடிருக்காங்க. 6 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. சாரி, 127 ஆடிருக்காங்க. 128 டார்கெட். ஸோ செகண்ட் ஆஃப் பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன். ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஆகாஷ். ஓப்பனிங் பவுலர் பிரசன்னா. எக்ஸலன்ட் பேஸ். நல்ல கம்பேக். டாட் பால். செகண்ட் பால் ரீபால். ஒரு அவுட் சைட் எட்ஜாக இருக்குது. ஸோ ஆகாஷ் லாஸ்ட் இன்னிங்ஸில் லாஸ்ட் மேட்ச்சில் அவர் ஒரு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருந்தார். ஸோ இந்த மேட்ச்சில் ரன் எதுவும் அடிக்காமல் தன்னோட விக்கெட்டை இழந்து வெளியே போயிட்டுருக்காரு ஆகாஷ். ஸோ ஒரு ஹார்ட் லக். ஸோ ஒரு நல்ல விக்கெட் எடுத்திருக்காங்க ட்ரீம் கிரஷர்ஸ். ஸோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இங்கேருந்து மேட்ச் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ நியூ பேட்ஸ்மேன் பிரசாந்த் வந்திருக்காரு க்ரீஸ்க்கு. ஸோ நல்லா கான்ஃபிடண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பிரசன்னா. ஸோ அவங்க டீமே நல்லா கான்ஃபிடண்ட்டாக இருப்பாங்க. தேர்ட் பால். ஓய்யோ, தரமான ஒரு பால். டாட் பால். ஸோ செகண்ட் ஓவர் போடுறதுக்கு பவுலர் கலை வந்திருக்காரு. ஸோ கலை தெளிவாக யாக்கர்லேருந்து போடக்கூடிய ஒரு பவுலர்.
கலை டு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நித்ரு இப்போ தான் ஸ்ட்ரைக்கில் வராரு. ஸோ ஒரு ஃபுல் டாஸ் பால் லெக் சைடில் வந்திருக்கு. அது ஸ்விங் மூமெண்ட் இருந்தனால இன்ஸ்விங் மூமெண்ட் இருந்தனால கீப்பர் மிஸ் பண்ணி பின்னாடி 4 போயிருக்கு. ஸோ ஒய்டு ப்ளஸ் 4 5 ரன் இலவசமாக வந்திருக்கு. தேர்ட் ஒன். ஓ லவ்லி பால். லாஸ்ட் 2 மோரிங்க. குட் ஷாட். ஆகா பால் ஆஃப் சைடில் விட்டு பல்லார் நிறைஞ்சிருக்காரு. அது 6. நல்ல ஷாட், பார்க்கவே அழகாக இருந்துச்சு. ஸோ ஒரு 6க்கு அப்புறம் ஒரு பால் கீழே ஆடி இருக்கார் அவர் சென்சிபிளாக. ஸோ 2 ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 16. என்னப்பா பண்ணுறீங்க? ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. தேர்ட் பால். ஷாட். குட் ஷாட். யப்பா இன்னைக்கு டேல இதுதான் பெரிய ஷாட்டு. நல்ல ஷாட். ஸோ செகண்ட் 6 வருது நித்ரு. அவர் பேட்டில் இருந்து கான்ஃபிடென்ட்டாக எடுத்து அடிச்சிருக்காரு 2வது 6. எக்ஸலண்ட் பேட்டிங் நித்ரு. ஸோ போன மேட்ச் ஆகாஷ் கேம் எடுத்துகிட்டு போன மாதிரி இந்த மேட்ச் நித்ரு எடுத்துகிட்டு போகிறான்னு பார்க்கலாம். ஸோ 4th பாலிங்க. பிரசன்னா டு நித்ரு. டாட் பால். ஸோ இது ஒரு அன்வான்ட் தேவையில்லாத ஒரு விஷயம். ஏன்னா அவங்க பாலுக்கு மேலே ஸ்கோர் அடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு தேவையெல்லாம் ஆல் தி நீடிஸ் விக்கெட்டை சேவ் பண்ணி கீழே ஆடி ஒரு 70 ரன் 80 ரன் வரையும் ஸ்கோரை எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் ரெஸ்பான்சிபிளாக. அதை தான் அவர் பண்ணணும். ஏன்னா பேட்டில் ஒட்டிட்டார் அவர். ஸோ அந்த எப்படி பேட்டில் ஒட்டியிருக்கோ அதே மாதிரி எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக விக்கெட் லூஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. ஏன்னா பிரசன்னா ஒரு நல்ல பவுலர். லாஸ்ட் 2 மோர். இதை தான் சொன்னேன். ஸோ நான் சொன்ன மாதிரி நடந்துருச்சிங்க. இது ஒரு யாக்கர் லென்த் பால். அவர் ப்ராப்பராக பேட்டை ஸ்ட்ரோக் போட்டிருக்கணும். உள்ளே வருதுன்னு நினச்சி அடிச்சிட்டார் போல், பேட்டை விட்டார் போல். ஸோ இவருடைய விக்கெட் இழப்பு எவ்வளோ பெரிய இழப்பாக இருக்க போகுதுன்னு இனிமேல் தெரிய போகுது. நல்லா பேட்டில் ஒட்டியிருந்தார். அன்வான்டாக விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ டக்குன்னு நான் ஸ்ட்ரைக்கர் அவர்கிட்ட போய் பேசியிருக்கணும். போன பால் சுற்றின உடனே நான் ஸ்ட்ரைக்கர் இங்கே நின்ட்டார். நான் ஸ்ட்ரைக்கிங் எண்ணிலே நின்ட்டார். அவர்கிட்ட போய் பேசி இல்லை சுத்தாத, நீ கீழே ஆடு, இந்த ஒரு ஓவருக்கு ஒரு தேவையான ரன் வந்துடுச்சு, ஸோ நீ கீழே ஆடு, நம்ம நெக்ஸ்ட் ஓவர் பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்லி அவரை கூல் பண்ணியிருக்கணும். அதை அவர் செய்யலை. ஸோ விக்கெட் போயிடுச்சிங்க. இனிமேல் ஃபீல் பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஸோ நியூ பேட்ஸ்மேன் லெஃப்ட் ஹேண்டர் பார்த்திபன் உள்ள. ஸோ நியூ பவுலர் 4th ஓவர் போடுறதுக்கு மணி வந்திருக்காரு. மணி டு பேட்ஸ்மேன் பிரசாத். ஸோ மணி டு பார்த்திபன். பார்த்திபன் ஒரு லெஃப்ட் ஹேண்டர்ன்றனால மணி அரௌண்ட் விக்கெட்லேருந்து போடுறாரு அவருக்கு. ஸோ பவர் பிளே லெக்கில் ஃபீல்டரே இல்லை, அவர் ஒருத்தர் மட்டும்தான் இருக்கார். அவர் தூக்கி மறுபடியும் இப்போ மேலே வைக்கிறாங்க மிட் விக்கெட்டில் அவருக்கு. ஸோ எல்லாரும் உள்ளே இருந்தார். அடித்த 2 பாலுமே அவர் கையில் போயிருந்துச்சு. எங்கே போயிருந்தாலும் அந்த பவுண்டரி லெக் சைடில். ஏன்னா லெக்கில் சுத்தமாக ஃபீல்டர் இல்லை. லாஸ்ட் 2 மோர். விட்டு பல்லார்னு ஆஃபில் அரைஞ்சிருக்காரு இந்த முறை ஒரு கண்ட்ரி சைடில். ஸோ பவுண்ட்ரி அவர் பேட்லேருந்து வந்திருக்கு. பார்த்திபன் அவர் பேட்லேருந்து. ஸோ 4 ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 31. 2 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க எஸ்கேபிடி. ஸோ நல்ல ஸ்டார்ட் தான். விக்கெட்டை மட்டும் இதுக்கு மேலே விடாமல் இங்கேருந்து ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி ஒரு 50 ரன் வரைக்கும் எடுத்து போனால் நல்லாயிருக்கும். அதாவது 30 + ஒரு 50 ஒரு 80 ரன் வரைக்கும் எடுத்துகிட்டு போனாங்கன்னா அதுக்கப்புறம் டெய்லண்டர்ஸ் வந்து பார்த்துப்பாங்க விக்கெட் விழுந்துட்டா கூட. ஸோ இப்போ இங்கேருந்து செய்ய வேண்டியது பால் டு பால் ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணணும். 5th ஓவர் போட பிரசன்னா வந்திருக்காரு. ஸோ அவர் பிரேக் த்ரூ கொடுத்தனால அவருக்கே 3rd ஓவர் அகைன் கண்டினியூஸ் ஸ்பெல் கொடுத்துருக்காங்க. ஓ செம்ம பேஸு. கீப்பர் மிஸ் பண்ணிக்க சான்ஸ். ரன் அவுட். அடிச்சிருந்தா அவுட்டு. இது மேலே வந்துருச்சு ஸ்டிக்குக்கு மேலே. அவர் கீழே அடிச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக இது அவுட். ஏன்னா இது ஸ்டிக்குக்கு மேலே தான் வந்துச்சு எக்ஸாக்டாக. ஸோ சிங்கிள் பைஸில். ஆனால் தரமான பால் இது. பாலை பற்றி சொல்லியே ஆகணும். எக்ஸலண்ட் 9 அண்ட் லென்த்து, நல்ல பேஸு, பாலில் மூமெண்ட்டும் இருக்குது. ஸோ ஆட கஷ்டப்படுறாங்க பேட்ஸ்மேன் பிரசன்னா பாலை. ஸோ பார்த்திபன் நல்லா பேட்டில் ஒட்டியிருக்காரு. இவராவது ரெஸ்பான்சிபிளாக எடுத்து அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி உணர்ந்து இந்த மேட்சை லாஸ்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போகணும். ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி கொடுக்கணும். இவரும் நித்ரு பண்ண அதே தப்பாக பண்ணக்கூடாது. ஸோ ஸ்டிச் பால் ஒயிட் பாலை பொறுத்த வரைக்கும் சில பேட்ஸ்மேன்ஸ் வந்து அவங்களே மைண்ட் செட் போட்டுப்பாங்க. இந்த மேட்ச் எனக்கான மேட்ச்சு, நான் ரெஸ்பான்சிபிளாக ஆடணும், நான் அந்த மேட்சை வின் பண்ணி கொடுக்கணும், ஒரு ஃபினிஷராக இருக்கணும், அந்த மாதிரிலாம் நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மேட்சை ரெஸ்பான்சிபிளாக எடுத்துகிட்டு போகிறாரா பார்க்கலாம். 3rd பால். நல்ல பால், நல்ல பேஸ், நல்ல லென்த். 3rd பால். 3rd பால் ஒரு வெல் லெஃப்டிங்க. ஸோ
ஸோ டாட் பால்ஸ் இங்கே ஒரு பெரிய விஷயமே இல்லை, ஏன்னா அவங்க பெரிய ஸ்கோர்லாம் ஒன்றும் அடிக்கலை, பால் டு பால் தான் அடிச்சிருக்காங்க. ஸோ டாட் பால்ஸ் விட்டாலும் லூஸ் ஓவரை பிடிச்சி ஆடிக்கலாம். உங்கள் விக்கெட்டை சேவ் பண்ணணும், அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். லாஸ்ட் 2. ஓய்யோ, இந்த தப்பை இந்த ஓவரில் செய்யக்கூடாது. ஏன்னா பிரசன்னா பேட்ஸ்மேன் மைண்டை ரீட் பண்ணி போடக்கூடிய ஒரு பவுலர். ஸோ இந்த ஒரு பால் அவர் டாட் விட்டாலும் பரவாயில்ல, சேஃபாக கீழே ஆடிட்டு நெக்ஸ்ட் ஓவர் அடிக்க பார்க்கலாம். ஏன்னா கண்டினியூஸாக பிரசன்னாக்கு 4வது ஓவர் கொடுக்க மாட்டாங்க, பின்னாடி ஒரு ஓவர் வைப்பாங்க. ஸோ இந்த ஓவரில் இந்த ஒரு பாலை மட்டும் அவர் சேஃபாக ஆடிட்டு அடுத்தடுத்த ஓவரில் அடிச்சுக்கலாம். டாட் பால். லாஸ்ட் 1 பால் ஆஃப் த 5th ஓவர். ஷாட், எக்ஸலண்ட் ஷாட். ஓய்யோ, 4ங்க. அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு ஜான் அளவு தான் இருந்தது கேப்பு பவுண்ட்ரி லைனுக்கும் அந்த பாலுக்கும். ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரைட்டுன்னு சொல்லலாம், க்ளீன் ஸ்ட்ரைட். ஸோ 7th ஓவர் போடுறதுக்கு சரத்குமார் வந்திருக்காரு. சரத்குமார் டு பார்த்திபன். ஃபஸ்ட் பாலிங்க ஒரு லிட்டில் ரன் அப்பில் லெக் ஸ்பின் போடுவார், பால் நல்லாவே திரும்பும். ஸோ 8th ஓவர் போடுறது அகைன் மணி வந்திருக்கார். ஷாட் கரெக்டாக படல. செகண்ட் பால், சாரி தேர்ட் பால், வெல் பிளேட். ஸோ இந்த மாதிரி எண்டை மாற்றி விட்டுக்கிட்டே இருந்தாலே போதும், பவுலர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷரில் தப்பு பண்ணுவாங்க, நம்ம ஓவரில் டாட்டே போகலையே அப்படின்னு. ஸோ 7 ஓவர் 45. ஸோ இதே மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஒரு 14 ஓவர் 15 ஓவருக்கு 90 அடிச்சிருந்தா கூட விக்கெட் இல்லாமல், ஸோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிடன்ஸ் லூஸ் பண்ணுவாங்க பவுலிங் டீம். விக்கெட்டே விழுகலை, அவங்க அடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மைண்ட் செட்டு விட்டுருவாங்க. ஸோ மனசு விட்டுருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் விக்கெட்டை லூஸ் பண்ணாமல் கீழே ஆட வேண்டியது. லாஸ்ட் 2 மோர். ஃப்ளைட் பண்ணி போட்டிருக்காரு டாட் பால். ஸோ 8 ஓவர் முடிஞ்சு, ஸ்கோர் 50, 2 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ வரைக்கும் எஸ்கேபிடி. ஒரு கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க கேமை. ஸோ அகெயின் ஷரத் அவரே கண்டினியூ பண்ணுறாரு. செகண்ட் பால். வா, லவ்லி ஸ்டாப், குட் ஸ்டாப். லாஸ்ட் 3 மோர். ஓய்யோ, ஏன்னா பக்கத்தில் எங்கேயுமே ஃபீல்டரே இல்லை, ஃபுல்லாமே லைனில் தான் வச்சுருக்காங்க ஃபீல்டரு. ஸோ நீங்கள் பேட்டை லெக் ஸ்டிக்கில் ஸ்ட்ரோக் போட்டாலுமே 1, 2ன்னு ஓடலாம். ஸோ பெரிய ஷாட்டு போக வேண்டிய தேவையில்லை. ஸோ 9 ஓவர் முடிஞ்சு, ஸ்கோர் 54, 2 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க எஸ்கேபிடி. இப்போ வரைக்கும் கரெக்டாக 6 ரன் ரேட்டில் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுமே வந்து 10 ஓவர் 9 ஓவர் முடியும்போது 54 அந்த மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ அது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. ஸோ இந்த வேலையை தான் போன மேட்ச் இவங்களுக்கு ஆப்போனண்ட்டாக விளையாண்ட காஞ்சி விஜய் சிசி அவங்க வந்து பண்ணாமல் ஒரு எண்டில் விக்கெட்டை லூஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ ஒரு டைமில் அவங்க ப்ரெஷர் ஆகிடுச்சு. ஸோ எல்லா விக்கெட்டுமே லூஸ் பண்ணிட்டாங்க கடைசியில். ஆனால் லாஸ்ட்டில் 20 ரனில் தான் தோத்தாங்க. ஸோ கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க, யாராச்சும் ஒருத்தர் 2 பேர் வந்து பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக அந்த மேட்ச்சை நம்ம வின் பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மிஸ்டேக்கை இங்கே இவங்க பண்ணல. ஸ்கோரும் கரெக்டாக இருக்குது, விக்கெட்டும் பெருசாக லூஸ் பண்ணல. ஸோ ஒரு ஆஃப் இங்கே முடிஞ்சிருச்சு. 9 ஓவர். அடுத்த 9 ஓவர் மேட்ச் எப்படி எடுத்து போகிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ 10th ஓவர் போட அகைன் மணி வந்திருக்காரு. ஸோ ரன்னிங் பிட்வீன் த விக்கெட் பற்றி சொல்லணும்னா, நீங்கள் முதல் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுறீங்களோ அதை பார்த்தே ஃபீல்டர்ஸ் வந்து மிஸ் பண்ணுவாங்க பாலை. ஸோ எங்கே நம்மள்ட்ட அடிச்சு 2 ரன் ஓடிடுவாங்களோ அப்படின்ற பதட்டத்திலே மிஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் ஓடணும் ஃபஸ்ட் ரன்னு. லாஸ்ட் 2 பால்ஸ் மோரிங்க. ஃப்ளைட் பண்ணி போட்டிருக்காரு, ஸ்டிக்கு ரொம்ப க்ளோஸாக போயிருக்கு. பாலை குத்துன இடத்துலேருந்து அவர் வெளியேயும் திருப்பலை, ஸ்ட்ரைட்டாகவும் போல் உள்ளே போயிருக்கு பால். ஸோ இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஸ்ட்ரைட் பால்னு சொல்லலாம். ஸோ 10 ஓவர் முடிஞ்சு, ஸ்கோர் 60, 2 விக்கெட் இது வரைக்கும். ஸோ ரன் ரேட் 6 அப்படிங்கிற மாதிரி இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்திபன் இப்போ வரைக்கும் 26 பாலை மீட் பண்ணி 20 ரன் ஆடிருக்காரு, அதில் 2 பவுண்ட்ரி. ஸோ 76 அவரோட ஸ்ட்ரைக் ரேட். பிரசாந்த் 22 பாலில் 16 ஆடிருக்காரு, இது வரைக்கும் எந்த பவுண்ட்ரி அடிக்கலை, இருந்தாலும் அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் 72. ஸோ பார்க்கலாம், 48 பால் இருக்குது, 68 ரன் அடிக்கணும். ஸோ எக்ஸ்ட்ராவாக ஒரு 20 ரன் அடிக்கணும். 5 பவுண்ட்ரி அடித்தாலும் ஓகே, 3 6 அடித்தாலும் ஓகே. விக்கெட் லூஸ் பண்ணலன்னா கண்டிப்பாக அடிப்பாங்க. ஸோ ஷரத் அகெயின் 11th ஓவர் போடுறாரு. அவருக்கு இது 3rd ஓவர். செகண்ட் பாலிங்க. சேம் பால், கொஞ்சம் குயிக்காக போயிருக்கு. ஸோ டைமிங் இல்லை, டாட் பால். செகண்ட் பால், சாரி தேர்ட் பால்.
ஐயோ, ஒரு மிஸ்டைம்டு ஷாட்டு கையிலே போயிருக்கு. கேட்சை மிஸ் பண்ணியிருக்காரு பிரசன்னா. ஒரு நல்ல லக்கு இங்கே பிரசாந்துக்கு. அவர் நின்ன இடத்துக்கே போச்சு, கேட்சை மிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ உங்களுக்கு இது ஒரு பிக்கஸ்ட் மைனஸ் பாயிண்ட்டாக இருக்கலாம். இந்த மேட்சை கண்டிப்பாக இம்பேக்ட் பண்ணலாம். ஸோ பார்க்கலாம், அவங்க சைடில் மேட்ச் திரும்பக்கூடிய ஒரு மொமெண்டமாக இருந்திருக்கும் இது, இந்த கேட்சை பிடிச்சிருந்தா. ஸோ பார்க்கலாம், கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பிரேக் த்ரூ தேவைப்பட்டுச்சு இந்த இடத்துல. ஏன்னா ரொம்ப நேரமாக பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணி ஒரு 35 ரன்னுக்கு மேலே பின் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ லாஸ்ட் 2 balls more. ஸோ பிரசாந்தும் சரி பார்த்திபனும் சரி இது வரைக்கும் 20 ரன் ஆடிருக்காங்க. அவங்க பங்குக்கு மொத்தம் 40 ரன் சேர்த்துருக்காங்க டீமுக்கு. ஸோ 12th ஓவர் போடுறதுக்கு நியூ பவுலர் ஹரி வந்திருக்காரு. தேர்ட் பால் செம்ம பேஸு, டாட் பால். ஹரிஹரன் டு பிரசாந்த், லாஸ்ட் 3. கெயின் ஒரு டாட் பால். உடம்பு பின்னாடி போயிருக்கு, பாலை வைட் லென்த்தில் போட்டிருக்காரு, வைட் ஆகாரில். லாஸ்ட் 1 more. ஷாட் கையிலே போயிருக்குன்னு நினைக்கிறேன். லவ்லி டேக்கன். ஸோ ஒரு மச் நீடட் பிரேக் த்ரூ கொடுத்துருக்காங்க இங்கே. சரியான நேரத்தில் சரியான ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க, பார்த்திபனோட விக்கெட்டை. ஸோ 20 ரன் ஆடி ஒரு பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணி கொடுத்துருந்தாரு. அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் கரெக்டாக பண்ணிட்டாருன்னு சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு மேபி. ஸோ 12 ஓவர் முடிஞ்சு, ஸ்கோர் 70. 3 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ வரைக்கும் எஸ்கேடிபி. நியூ பேட்ஸ்மேன் மணி உள்ள. ஸோ ஃபஸ்ட் பால் ஒரு டாட் பால். ஸோ 34 பால் இருக்குது, 56 ரன் அடிக்கணும். ஸோ 22 ரன் கூட இருக்குது, ஸ்டார்டிங்லேருந்து இருக்க ரன் தான் அது. ஸோ 34 பாலில் ஒரு 3 பாலை மட்டும் நீங்கள் ஒரு பெரிய ஷாட் அடிக்கணும் வெளியே. நல்ல ஒரு இடத்துல போட்ட பந்து அது. சான்ஸ் ஃபார் 2, சான்ஸ் ஃபார் ரன் அவுட். நல்ல ரன்னிங். லாஸ்ட் 2 அடிச்சிருக்காரு, கேப்பில் போயிருக்கு. சரியாக கெஸ் பண்ணல. ஸோ எப்படின்னா அவர் பாலுக்கு ஃபாஸ்ட்டாக வந்தார், பந்து குத்துன இடத்துலேருந்து டக்குன்னு ஒரு டபுள் ஸ்லோவாக இருக்குது. ஸோ ஒரு மிஸ்ஜட்ஜு 4 போயிருக்கு. ஸோ 13 ஓவர் முடிஞ்சிருச்சு, 80 ரன் ஆடிருக்காங்க, 3 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க எஸ்கேபிடி. ஸோ இன்னும் ஒரு 5 ஓவர் இருக்குது, அவங்க 48 ஆடணும். எக்ஸாக்டாக 18 ரன் எக்ஸ்ட்ராவாக ஆடணும். ஸோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ராஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குது, ஓவர் த்ரோ சான்ஸ் இருக்குது. ஸோ 1-2 பவுண்டரி போக சான்ஸ் இருக்குது. ஸோ அவங்க டாட் பால்ஸ் மட்டும் விடாமல் எல்லா பாலையும் பேட்டில் ஆடிட்டாலே போதும். 1க்கு 1 கூட ஆடினா கூட போதும், கண்டிப்பாக வந்துடும் உங்களுக்கு ரன்னு. ஸோ அகெயின் ஹரி வந்திருக்காரு. ஹரிக்கு இது 2வது ஓவர். போன மேட்ச்மே ஹரி சூப்பராக போட்டார். ஸோ இந்த ஓவர் பிடிச்சி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஸோ ஸ்டார்ட்ஸ் வித் டாட் பால். ஸோ ஹரி போன ஓவரை வந்து 4 ரனில் போட்டார், ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. ஸோ போன மேட்ச்சுமே ஹரி சூப்பராக போட்டார், பவுலிங்லாம் ரன் ரேட்டில் போட்டார், எக்கானமியில் போட்டார். ஸோ அவர் ஒரு கேம் சேஞ்சராக இருப்பார்னு நினைக்கிறேன். அவர் பிடிச்சி கொடுக்குற ரன்னு தான் அவங்க டீமுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டார்ட்ஸ் வித் டாட் பால், வெல் கான்ஃபிடென்ஸ். செகண்ட் பாலிங்க சரியாக டைம் பண்ணல, பாதி பேட்டில் அடிச்சிருக்கு. ஸோ டேரக்ட் ஹிட்டு, அவுட்டு கொடுத்துருக்காரு அம்பையர். நல்ல த்ரோ இங்கே, சூப்பராக அடித்தார். ஸோ ஸ்ட்ரைக்கில் மணி, அகெயின் டாட் பால். லாஸ்ட் 2 more. ஷாட் கேப்பில் போயிருக்கு. ஸோ குட் ஷாட் மணி, அவர் பேட்டில் இருந்து ஒரு 4 வந்திருக்கு. ஸோ லாஸ்ட் 1 பால், நியூ பேட்ஸ்மேன் பிரிட்டோ உள்ள. டாட் பால். ஸோ நீங்கள் டாட் விடுறதுக்கு அதை 1க்கு 1ஆவது ஆக்கலாம். ஸோ 14 ஓவர் முடிஞ்சிச்சு. எஸ்கேபிடி வந்து 14 ஓவருக்கு 86 ஆடி இருக்காங்க, 4 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 4 ஓவர் இருக்குது, 42 ஆடணும் அவங்க. ஸோ இப்போவும் 18 ரன் தான் கூட இருக்குது. இன்னமும் 24 பாலுக்கு அவங்க 3 பாலை வெளியே அடிக்கணும். ஸோ அகெயின் செகண்ட் ஓவர் போட்ட கலை வந்திருக்காரு. டாட் பால். செகண்ட் பால் பட்டிருக்கு, ஒரு டாப் எட்ஜ் அங்கே. ஸோ மணி அவரோட விக்கெட் இங்கே லூஸ் பண்ணுறாரு. ஸோ தேர்ட் பாலிங்க நியூ பேட்ஸ்மேன் நவீன் உள்ள. கலை டு நவீன்.
ஒரு யாக்கர் லென்த் பால். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கலை தெளிவாக யாக்கர் போடக்கூடிய ஒரு bowler. ஸோ சிங்கிளிங்க. ஸோ பேட்ஸ்மேன் பிரிட்டோ ஆன் ஸ்ட்ரைக். கலை டு பிரிட்டோ. லவ்லி பால், டாட் பால் அகெயின். ஸோ பேட்ஸ்மேன் மாதிரி ப்ரெஷர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு எண்டில் விக்கெட் எடுக்கிறாங்க, ஒரு எண்டில் டாட் பால்ஸ் போடுறாங்க. ஸோ இங்கே நல்ல ப்ரெஷர் பில்ட் ஆகிருக்கு பேட்டிங் டீமுக்கு. நல்ல கம்பேக் கொடுத்துருக்காங்க பவுலிங் டீம். ஸோ 15 ஓவர் முடிஞ்சு எஸ்கேபிடி அவங்க 90 ரன் ஆடிருக்காங்க, 5 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 16வது ஓவர் போடுறதுக்கு அகெயின் ஹரியே போடுறாரு. அவருக்கு இது 3rd ஓவர். செகண்ட் பால், 3rd ஒன். ஹைட்டாக போயிருக்கு, கையில் போயிருக்கு. நல்ல கேரி, நல்ல கேட்சிங்க. ஸோ 4 பால் டாட் பால் விட்டு லாஸ்ட் ஒரு பால் அவுட் ஆகிட்டு வந்திருக்காரு. ஸோ இந்த ஓவர் இதோட முடியுது. ஸோ நியூ பேட்ஸ்மேன் குஜின் ஸ்ட்ரைக்கிங் எண்ணில். ஸோ கலை 17th ஓவரில் செகண்ட் பால் போடுறாரு. ஒரு யாக்கரில் டெலிவரி. கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காரு, சாரி ஹெல்மெட்டில் அடிச்சிருக்கு. ஸோ 5 ரன்னுங்க. ஸோ 5 ரன் கொடுத்துருக்காங்க. ஹெல்மெட்டில் அடிச்சிருக்கு 5 ரன். ஸோ கீப்பருக்கு பின்னாடி வச்சுருந்தார் ஹெல்மெட்டை, அப்படியுமே அதில் பட்டிருக்கு. ஸோ அவங்களுக்கு லக்கு கூட வேலை செய்யுதுங்க. ஒரு நல்ல பேட்ஸ்மேன் அடிச்சிட்டாருன்னா நல்லாயிருக்கும். 10 பால் இருக்குது, 30 ரன் அடிக்கணும். டாட் பால், லாஸ்ட் 2 balls மோர். ஷாட். பாயிண்ட் திசையில் தூக்கி விட்டுருக்காரு. 4 போயிருக்கு. ஸோ பாலை கிராஸ் பண்ணி ஓடிட்டார். 102 ரன் ஆடிருக்காங்க, 6 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. 6 பால் இருக்குது, நீங்கள் 26 ரன் அடிக்கணும். ஸோ கம்பல்சரி 4 6 அடிக்கணும் வெளியே. ஸோ அகெயின் கண்டினியூ ஸ்பெல்லிங்க. 4th ஓவர், அவருக்கு உண்டான 4th ஓவர் போட ஹரி வந்திருக்காரு. ஹரி தான் ஒரு கேம் சேஞ்சிங் மொமெண்ட் கொடுத்தாருன்னு சொல்லலாம். நல்லா போட்டார் அந்த மேட்ச்லேயே. டாட் பால். ஸோ 4 பால் இருக்குது, 4 பாலையுமே அடிக்கணும். பேட்டில் எடுத்தார். சிங்கிள். ஸோ இது லீக் மேட்ச் அப்படின்றனால ரன் ரேட்டுக்கு யூஸ் ஆகுன்றதுக்காண்டி எல்லா பாலையும் அடித்து வர ரன் எடுக்க சொல்கிறாங்க. நல்ல பால் அடித்து போட்டார் ஒரு மாதிரி. ஸோ லாஸ்ட் 1 பால் ஆஃப் த டே. ஒரு யாக்கர் லென்த், குட் ஸ்டாப். ஸோ மேட்ச் ஒன் பை ட்ரீம் கிரஷர்ஸ். வெல் பிளேட், ஹார்ட் லக் எஸ்கேபிடி. நல்லா தான் ஆனாங்க அவங்களும். ஸோ ஏரியாவில் அடிச்சிருந்தா கூட வின் பண்ணிக்கிற சான்சஸ் நிறையா இருந்தது. ஸோ வெல் பிளேட் போத் டீம்ஸ். ஸோ உள்ளூர் கிரிக்கெட் சார்பாக 2 டீமுக்கும் வாழ்த்துக்கள். ஸோ இதோட பேலன்ஸ் லீக் மேட்சஸ் நாளைக்கு நடக்குது. இங்கே நாங்கள் இருந்தோம்னா கண்டிப்பாக எடுப்போம், இல்லைன்னா மேக்ஸிமம் இன்னைக்கு கிளம்புற மாதிரி இருந்தால் கிளம்பிடுவோம். ஸோ ஹாப்பியாக இருக்காங்க. உள்ளூர் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.